இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டாவே போயாச்சு. அவல் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். தம்பி பெங்களூர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம், அப்பா, அம்மா இப்ப தான் வராங்கங்கிறதுனால, டைரக்ட்டா அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப லஞ்சுக்கு எல்லாரும் சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சுக்கு வரத விட, இங்க நாகர்கோயில்லருந்து வந்த பார்சல்ல பாதிய பங்கு போட்டு எடுத்துட்டு போறதுக்கு தான் வராங்க. சரி அதனால இங்க பலாப்பழத்த இங்க கொஞ்சம் கட் பண்ணி, இங்கேயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரிய மாத்தி அமைக்கிற மாதிரி, எப்பயுமே சாட்டர்டே அன்னைக்கு சீ ஃபுட் தான் எடுப்போம் இல்லையா? இன்னைக்கு நேர் விருப்பமா மட்டனும், காடையும் கேட்டிருந்தான். பட் காடை வந்து சுத்தி முத்தி தேடியாச்சு, காடை கிடைக்கல. அதனால சிக்கன்லயே போயாச்சு. இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா, போன்லெஸ்ல பிரியாணி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா மட்டன் கிரேவி வச்சாச்சு. சிக்கன் சுக்கா பண்ணிட்டு, இதுல ஷோ ஸ்டீலரே பார்த்தீங்கன்னா, இந்த செவரொட்டி தான். இந்த செவரொட்டி நம்ம செய்றதுக்கு முன்னாடி, மேல உள்ள அந்த ஜவ்வ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எடுத்துடணும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்தோம்னா, சாப்பிடுறப்ப நம்மளுக்கு அந்த அங்கங்க ஜவ்வ எடுத்து நம்ம துப்புற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ ஜவ்வெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, இந்த மாதிரி சுடு தண்ணீல கொஞ்ச நேரம் வேக வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரத்த கசியும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ இப்படி எடுத்து நம்ம அத தனித்தனியா கட் பண்ணி போட்டோம்னா, நம்ம ஈரல் எப்படி சாப்பிடுறோமோ, அதே மாதிரியே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்கும். எப்பயும் நார்மலா சுக்காக்குலாம் என்ன பண்ணுவோம்? அந்த மாரி சீரகம், சோம்பு போட்டுட்டு, ஆனியனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இது செவரொட்டி நம்ம எடுத்து போட்டு பெரட்டிட்டு, உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர். நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுவோம்ல. நீங்க வெறும் மிளகாத்தூள் போடணும் அப்டின்னா, அது கூட போட்டுக்கலாம். பட் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு, நம்ம கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? அத கொஞ்சமா ஊத்தி, அதோட நம்ம மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அப்டின்னா, டீப் ஃப்ரை மாரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம எப்படி லிவர் பண்றோமோ, அதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அதாவது சரியா பண்ண தெரியாம ஃபுல்லா சொரண்டிட்டே இருப்பேன். அந்த ரத்தம் ஃபுல்லா வெளில வந்துரும். ஆ ஆனா இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது, உங்களுக்கு அப்படியே தனித்தனியா எடுத்து சாப்பிடலாம். நல்லாருக்கும். காரக்குடிலாம் ஒரு செவரொட்டி வாங்குறதுக்குள்ளே அடிச்சு புடிச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இங்கலாம் ஆப்ஷன்ஸ் நெறையவே இருக்கு. யாரும் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல செய்ய தெரியலையான்னு தெரியல. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க.